வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். ஸோ டுடே என்ன டாபிக் அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஎல் லெவலோட எக்ஸாமோட கிராஷ் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா, 1 month கோர்ஸில் உங்களுக்கு வந்து 60 to 70 கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறது, அதுக்கு உண்டான கிளாஸஸ் தான் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 1 இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஆகஸ்ட் 31 ஜூலை 31 ஜூலை 31 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 31 ஜிஎஸ் வந்து நம்ம கிளாஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ அந்த 1 monthல வந்து நம்ம எப்படி ஜிஎஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது. நான் 2017-18 பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 15 நாளில் ஜிஎஸ் முடிச்சு கொடுத்து நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், 15 நாளில் ஜிஎஸ் முடிச்சு கொடுத்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்போம். சரியா, 2018 பார்த்தீங்கன்னா இப்போது இந்த யூனிட் 6 அந்த வந்திருந்ததுனால தான் இவ்வளோ லேட் 1 month 1.5 month ஆச்சு. இப்போ அதுலேயும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப ஷார்ட் மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷார்ட் டைம் கோர்ஸ் 1 month கிராஸ் கோர்ஸில் எப்படி 60 அப்போ எடுக்கிறது, 60 கொஸ்டினுக்கு மேலே 1 monthல எப்படி எடுக்கிறது, அதுக்கு உண்டான கிளாஸ் தான் வந்து ஜூலை 31 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்மா. இந்த ஜூலை 31 கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் மாதிரியே இருக்கும். சரியா, ஒரு வே ஆஃப் மெத்தடாலஜி அவங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு நான் 80 கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஏன்னா 1 month பிஃபோரே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் 80 வரைக்கும் செக்யூர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் 60 அப்படின்னா, நீ ஒன்றுமே தெரியாமல் வந்தால் கூட 60 அடிக்க வச்சுருவேன். நீ 0 லெவல் ஜிஎஸ் வந்தால் கூட உன்னை 60 கொஸ்டின்ஸ் வந்து நான் அடிக்க வச்சுருவேன் 100க்கு. சரியா, ஒருவேளை நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ உள்ளே வந்தீங்கன்னா நீ எப்படி ஸ்கோரில் இருக்கியோ அதை விட 10 கொஸ்டின் வந்து நீ வந்து அதிகமாக தான் அடிப்பேன். சரியா, அதாவது என் வீடியோ லேட்டாக பார்ப்பேன், ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, எப்போ வீடியோ பார்த்தாலும் எப்போ நீ ஜாயின் பண்ணுறியோ அந்த டைம்லேருந்து ஒரு 10 கொஷின் நீ கண்டிப்பாக அதிகமாக தான் போடுவேன். சரியா, நீ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி யோசிக்காத, கண்டிப்பாக அதிகமாக தான் போடுவேன் கொஷின்ஸ். அந்த 10 கொஷின் தான் உன்னோட ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடிய கொஷின். சரியா, இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின். இது சயின்ஸ்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க. நீ எங்கே வேணால் கேட்டுப்பாரு, 6 to 10th புக்கை படிக்கணும்னு சொல்லுவான். நான் அப்படி கிடையாது. என்னோட மெட்டீரியல் இருக்குது. ஃபிசிக்ஸ் ஒரு 5 பேஜ் இருக்கும், கெமிஸ்ட்ரி 5 பேஜ், பாட்னி சுவாலஜி சேர்ந்து ஒரு 15 பேஜ் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நடத்துவேன். 5 கொஸ்டினில் 3 to 4 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அந்த கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும். ஸோ இதை மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் நாங்கள் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3000 தான்ப்பா, 3000 ரூபாய் தான் இந்த 1 month. சார் உடனே சார் 1 monthக்காக ஃபீஸ் கட்டவா, அப்படியாக இப்படியாக யோசிச்சுக்கிட்டே இருந்து நீ கோர்ஸை டிலே பண்ணினா இது எங்கே உனக்கு ஃபால்ட் ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்டு ஒரு 5 கொஸ்டின்லையோ 10 கொஸ்டின்லையோ ஒரு 10 மார்க்லேயே போகும்போது தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் வரும். நம்ம இந்த மாதிரி பல பேரை கவுன்சிலிங்கில் போய் உட்காந்துட்டு நமக்கு முன்னாடி உள்ளவங்க வேலைக்கு போயிட்டு வெளியேறினவங்க முதற்கொண்டு நான் என் ஸ்டூடெண்ட்டை வச்சுருக்கேன். சரியா, அத்தனை பேர் வேலைக்கு அனுப்பினாலும் இந்த வெளியே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கில் அவங்களோட பலவேதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம ரீச் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை, மேஜரில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் நம்ம வந்துடுவோம் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னா, ஜிஎஸ் கிளாஸ் நீ தைரியமாக எங்கிட்ட ஜாயின் பண்ணு. இந்த கிராஸ் கோர்ஸ் உனக்கு 60 கொஸ்டின் செக்யூர் தரும். சரியா, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிராஸ் கோர்ஸ் 1 month கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3000 ரூபாய் நம்ம. சரியா, இதே நம்பரில் ஜிபே இருக்கும், நீ பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சி விட்ட அப்படின்னா உன்னை குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக 60 கொஸ்டினுக்கு அப்போ எடுத்துடலாம். ஓகேவா? ஓகேடா, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.